Today's vlog is about, I'm right now in the ground floor. So today's vlog is about my mother-in-law is going to make Sakkarai Pongal. And she's going to make already boiled rice and moong dal. And she's going to add a lot of jaggery to it and make it more tasty by adding nuts, cashew nuts, raisins and ghee and all that, and then nicely stir it. And we are going to have a beautiful conversation about makeup, whether she had makeup during her wedding and all that. And I'm also going to show this Sephora lipstick, which is 1600 rupees. So I also have another lipstick, but I'm not going to show that. I'm going to show only this lipstick and show her whether this is worth it, because yesterday was 29th July. It was World Lipstick Day, so I'm going to have a beautiful conversation with her. Keep watching. Tumblers okay. இது வந்து ஆர்கானிக் 2 tumblers na evlo tumbler rice, evlo tumbler moong dal, 2 டம்ளர் அரிசிமா, 1/2 டம்ளர் பயத்தம்பருப்பு. ஓகே. அதனால இதை வந்து பாகெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கல் மண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. இதை அப்படியே கலரிட்டு நெய்யை விட்டு ஏலக்காய் வந்து இருக்கு, ஏலக்காய் பொடி பண்ணி, இலாய்ச்சி, கேஷ்யூ நட், அப்புறம் ரைசன்ஸ், திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் ஆமாம் எல்லாம் போட்டு நெய் நல்லா போட்டு கீ போட்டு நிறைய போடணும். அண்ட் கீ இஸ் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் பை யூ இல்லையா? ஆமாம். எஸ். அண்ட் உங்களோட டைம்ல எல்லாம் மேக்கப் எல்லாம் இருந்ததாம்மா கல்யாண டைமில்? மேக்கப்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. டெய்லியே ஒரு லைஃப் பாய் சோப்பு வாங்கி வச்சுருவா, அத்தனை பேரும் அதை தான் வச்சுருவோம். துணி துவைக்கிற லைஃப் பாய் சோப்பு. ஆமாம். ஓகே. எவ்ரிடே துணி துவைக்கிறப்ப சர்ஃபெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது காதி ஒரு சோப்பு விற்பா. காதி சோப்பு. ஆமாம். பேக் மாதிரி பெரிய எடுத்துக்குவோம். அது மாதிரி வாங்கி வச்சுப்போம். அதை கட் பண்ணி சீக்கிரத்தில் கரையாது. அதை போட்டு துவைக்கணும். மிஷின்லாம் கிடையாது, வாஷிங் மிஷின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளே கையில் துவைச்சி வெயிலில் உணர்த்தணும். வெயில் ரொம்ப அடிக்கும் போது துணியை கொண்டு உள்ளே வச்சிடணும். ஓகே. அப்புறம் கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணி விட்டா மேக்கப் உங்களுக்கு? லிப்ஸ்டிக்லாம் இருந்ததா? மையெல்லாம் இருந்ததா? காஜல் மையெல்லாம் எல்லாரும் சில பேர் இட்டுப்பாங்க. மையெல்லாம் எப்படி இருக்கும்? மை வந்து ஆற்றுலேயே சாந்து வந்து ஆற்றுலேயே பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி கொட்டாங்கச்சியில் வச்சுருப்பான். அந்த தண்ணியை நீ விட்டேன்னா கருப்பாக அப்படி கையில் வரும். அதை தான் அப்படியே நெத்தியில் விட்டுக்கணும். ஓகே. மேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி வரும் மை ப்ரிப்பரேஷன்? என்ன காஜல் ப்ரிப்பரேஷன்? ஷீ இஸ் டெல்லிங் கைஸ். அரிசி ஏதோ பண்ணுவா. மரம் போச்சு. ஓகே. அதை வந்து கருப்பு சாந்து, அது சிவப்பு கலர்லாம் கிடையாது. அதை இது பண்ணி அதை தான் நெத்திக்கிட்டுப்போம். வாரம் வெள்ளிக்கிழமைனா நல்லெண்ணெய் தலையில் வச்சுன்னு எண்ணெய் வச்சு குளிப்போம். ஜிஞ்சலி ஆயில். ஆமாம். செசமி ஆயில் டு த ஹேர். தட்ஸ் வை இதனால தான் உங்களோட முடி எப்பவுமே கருப்பா இருக்கு. ஆமாம். see her hair always black. எலுமிச்சை தோல், மெல்லியம், ஆரஞ்சு தோல்லாம் வெயில் நல்லா காய வச்சு எல்லாத்தையும் அதை மிஷினில் கொடுத்து அதை அரைச்சி வச்சுப்போம். அதான் சீக்கிரம் தேய்ச்சிக்கிறது. அப்புறம் தினமும் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வெறும் மஞ்சள் பொடி கிடையாது, கஸ்தூரி மஞ்சள் பொடியை வாங்கி அரைச்சி வச்சுருப்போம். வரும் மஞ்சள். அதான் முக்கால்வாசி வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்கும் அந்த மஞ்சளே கொண்டுருவா. கஸ்தூரி மஞ்சள் எடுத்து தானாக மஞ்சளும் வண்டியில் வரும். அதையும் வாங்கி வெயிலில் காய வச்சு சமையலுக்கு அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே. மேக்கப் பவுடரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா அதோ பாருங்க, நான் இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். நேற்று வேர்ல்டு லிப்ஸ்டிக் டே. அதனால இது வந்து 1600 rupees. இது ஒர்த் இட்டா? ஐயோ அப்பா, எனக்கு அப்படியே ஸ்டாக் அடிக்கிறதுமா. இப்படி சொல்லாக்கா உடனே அதுக்கு 3 பவுன் வாங்கிக்கலாமா? 1200 ரூபானா என் கல்யாணத்துக்கு போது 400 ரூபா தான் வச்சுது பவுன். அதுக்கு ஒரு 4 பவுனா வாங்கிக்கலாமேப்பா. அதெல்லாம் ஒன்று. இப்போ நான் வந்து மிஷின்லையே இது எதுக்காகனா வந்து இதனோட வேல்யூ எதுக்காகனா வந்து காலையில் போட்டால் நைட்டு வரைக்கும் வந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து இதை அழிக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அரௌண்டு 5 to 6 months மேலே கூட வரும் இது. அப்புறம் காஃபி குடித்தோம், டீ குடித்தோம்னா கூட அது போகவே போகாது. கலர் அப்படியே இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஆமாம். ஸோ இது ஒர்த்திட்டா என்ன சொல்லுங்கள்? ஒர்த்திட்டா இல்லையா இப்போ சொல்லுங்கள். இல்லை, இந்த காலத்தில் இருக்கிறதுனால ஒர்த்து தான்.
ஒருத்தர் இல்லைன்னா வாங்குவாங்க எல்லாரும். ஆமாம். காத்தாலேருந்து ஒர்க் பண்ணுறவா ஆஃபீஸில் நீங்கள் சொல்கிற உங்களுக்கு வேர்க்கும் எல்லாம் இருக்குது, காஃபி சாப்பிடணும், எல்லாரோட சேர்ந்து டீ சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒருத்தர் இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்புறம் பிராண்டு மேலேயே கேஸ் போட்டுருவோம். சரி, ஓகேம்மா. சரிம்மா, ஓகே, தேங்க்யூ. ஓ, இந்த பொங்கல், சர்க்கரை பொங்கல் இஸ் ஆல்சோ ரெடி. ஓகே, திராட்சை அது நெய் விடலண்ணா, அதுக்காக காய்ச்சி இதுவாகவே இலைச்சி பவுடர் நான் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்மா. அப்போ அதுக்கப்புறம் பொடி பொடியாக வேஸ்ட் பண்ணி தோலியை போடலாமா இல்லைன்னு ஏலக்காய் பொடியை, ஏலக்காயை நல்லா இது பண்ணிட்டு தோலியெல்லாம் எடுக்க வேண்டாம், கொஞ்சோண்டு அதோட சர்க்கரையும் போட்டு நல்லா பொடி பண்ணி சின்ன மிக்ஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.